வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் யூடியூப்பில் யாருமே சொல்லிக் கொடுக்காத ஒரு சூப்பரான ஒரு ரகசியம் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இப்போது ரம்ஜான் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ கண்டிப்பாக இனிமேல் ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? ஸோ சாப்பிட்றத ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு மாவு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி நம்ம பஜ்ஜி, போண்டா இது மாதிரி மாவு வந்து கடலை மாவில் நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ அது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு நெஞ்செரிச்சல், எதுக்கழிக்கிறது, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய பேத்துக்கு வரும். ஸோ இது மாதிரி ரேஷனில் கொடுக்கக்கூடிய துவரம்பருப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா அலசி வெயிலில் காய வச்சு எடுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா கடலை மாவுக்கு பதிலாக நம்ம இந்த துவரம்பருப்பு மாவை எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாம். யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் துவரம்பருப்பு மாவு பயன்படுத்தினீங்க அப்படிங்கிறத நீங்களாக சொல்கிற வரைக்கும். இதை வந்து நல்லா அலசிட்டு தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. ஒரு 3-4 டைம் அலசிக்கோங்க. இதில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி இது மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ எப்படியா இருந்தாலும் ரேஷனில் போடக்கூடிய இதில் சில நேரங்கள் அப்படி தான் நமக்கு கிடைக்கும். இதை நான் நல்லா அலசிட்டு நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்க போகிறேன். ஒரு 4-5 தடவை அலசினதுக்கப்புறமே நல்லா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக கிடச்சிடும் தண்ணி. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழே வடிகட்டிட்டு நீங்கள் ஒரு லேசான ஒரு ஷாலை வந்து மாடியில் விரித்து போட்டு நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல லேசான துணியில் நல்ல சன்னமாக காய வச்சுக்கோங்க. ரொம்ப மொத்தமாக வந்து பருப்பை போட்டுட்டிங்க அப்படின்னா காயறதுக்கு லேட் ஆகும். ஸோ இது மாதிரி லேஸாக வந்து பரப்பி விட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே நாள் நல்ல வெயில் அடிச்சுன்னா காஞ்சிரும். இல்லை வெயில் சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு 2 நாள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயில் இருக்கும் வரைக்கும் மட்டும் வச்சுட்டு மீதி வந்து கொஞ்சம் நிழல் வந்ததுக்கப்புறம் வீட்டில் எடுத்து எறும்பு கிட்டேருந்து பாதுகாப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் வெயில் அடிக்கும்போது மறுபடியும் எடுத்து காய வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக 2 நாள் நீங்கள் காய வைக்கும்போது நல்ல மொறுமொறுப்பாக காஞ்சிரும். இப்போது நல்ல மொறுமொறுப்பாக காஞ்சதுக்கப்புறம் நான் மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே நமக்கு கடலை மாவு மாதிரி இருக்கும். இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்துக்கு கடலை மாவுக்கு பதிலாக இந்த துவரம்பருப்பு மாவு போடும்போது நல்லா வந்து அதாவது கருப்பாக இருக்க குழந்தைங்களுக்குலாம் போட்டிங்க அப்படின்னா நிறமே வந்து நல்லா கூடிய சீக்கிரத்தில் மாறி வந்துடும். அந்தளவுக்கு இதில் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடைட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நல்ல ஒரு கலரை மாற்றக்கூடிய அளவுக்கு நல்லா வந்து இதுக்கிட்ட ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பஜ்ஜிக்கு யூஸ் பண்ணும்போது, போண்டாக்கு யூஸ் பண்ணும்போது, அடை தோசைக்கு கூட நம்ம இது கூட அரிசி மாவு கலந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாவு மட்டும் பிளெயினாக நம்ம யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்னா இல்லை. என்கிட்ட கேரளாலேருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட வந்து வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சேனல் பார்த்துட்டு நம்ம இட்லி மாவு பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு சம்மந்தமாக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்ல, அதை பார்த்துட்டு என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்டில் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க, அக்கா கேரளாவில் வந்து ஆச்சி பஜ்ஜி மாவு, போண்டா மாவு மிக்ஸ் அப்படின்லாம் சொல்லி நம்ம கடையில் கிடைக்கிது, சக்தி ஆச்சி அப்படி சொல்லிட்டு பிராண்டடில், அது மாதிரிலாம் இங்கே கேரளாவில் கிடைக்க மாட்டேதுங்கக்கா, எனக்கு வந்து வீட்லேயே அதை ரெடி பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. பட் நான் எடுத்து இதை காய வைக்கும்போது ரைஸ் மில் பார்த்திங்க அப்படின்னா 1 வாரம் லீவ் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால் அரைக்கவும் முடியல. ஸோ அதனால தான் டைம் ஆகிடுச்சு. ஸோ சல்மா அப்படின்ற அந்த ஒரு கேர்ள் தான் என்கிட்ட கேட்டவங்க. அவங்களுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் லேட்டாக அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ அந்த மாவு வச்சு நம்ம பஜ்ஜி மாவு தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு மாவும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நீங்கள் அப்படியே இதே மாதிரி நீங்கள் கலந்து ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் காமிக்கிற எல்லா திங்ஸையுமே பார்த்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் டக்குன்னு எடுத்து அப்படியே தண்ணி கலந்து நீங்கள் பஜ்ஜி மாவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ உடனே உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் எப்படி பஜ்ஜி போடுறது அப்படின்ட்டு. இப்போ நான் காமிக்கிற குவான்டிட்டி ரொம்ப கம்மியான குவான்டிட்டி. நான் வந்து துவரம்பருப்பு மாவு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களுக்காக பயன்படுத்துவேன். ஃபேஸ்க்கு பயன்படுத்துவேன், ஃபேஸ் பேக்காக போட்டுக்கிறதுக்கு பயன்படுத்துவேன். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தினால இதை நான் கலந்து வச்சுக்க போகிறதில்ல. தேவைக்கேற்ப அப்பப்போ வேணுங்கும் போது நான் கலந்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே கலந்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்லே நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் துவரம்பருப்பு மாவு வச்சு எப்படி வந்து பஜ்ஜி மாவு வீட்டிலே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அப்படியே நீங்கள் அது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய பிராண்டடாக இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய பஜ்ஜி போண்டா மிக்ஸுக்கும் நம்ம அரைக்கக்கூடிய மிக்ஸுக்கும் துளி கூட டிஃப்ரெண்ட் இருக்காதுங்க. அப்படியே சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாவும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்குற மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்றது. என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இல்லை. ஸோ அதனால் மிளகாய் பஜ்ஜிக்கு போடுவோம் இல்லையா, அந்த மிளகாய் வச்சுருக்கேன். அதை வச்சு நான் உங்களுக்கு குட்டி குட்டியாக நான் வந்து பஜ்ஜி எப்படி போடுறது அப்படின்னு நான் செஞ்சு காமிக்கிறேன். நீளமாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் நம்ம கடையில் கிடைக்கிற மாதிரி. பட் இப்போ நான் கொஞ்சமாக மாவு கலந்துருக்கேன். நான் சும்மா குட்டி குட்டி பீஸாக நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
டேஸ்ட்டுமே கொஞ்சம் கூட வந்து நம்ம துவரம்பருப்பு மாவில் தான் போட்டோன்றதை நம்மளால் சொல்கிற வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது கண்டிப்பாக இது நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமே, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அந்த எதுக்களிக்கிற மாதிரி, அது மாதிரி ஒரு மாதிரி கொமட்டல் வர்றது, வயிறு எரிச்சல், நெஞ்செரிச்சல், இந்த எந்த ப்ராப்ளமே உங்களுக்கு இந்த துவரம்பருப்பு மாவால் இருக்காது. கன்சிஸ்டன்சி மட்டும் கரெக்டாக வந்து தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. கலந்துட்டு இந்த பஜ்ஜி வந்துட்டு இந்த மிக்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போது நம்மளோட சூப்பரான சுவையான பஜ்ஜி வந்து அழகாக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. நல்ல எண்ணெயில் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய துவரம்பருப்பு மாவில் சூப்பரான பஜ்ஜி வந்து ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நம்ம சேனலில் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோம். இது வரைக்கும் யூடியூப்பில் கூட நான் சர்ச் பண்ண வகையில் யாருமே இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்கலங்க. ஸோ அதனால தான் நான் டைட்டிலே வந்து நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி நான் டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக வெந்துடும். நம்ம கடலை மாவில் செஞ்சு சாப்பிட்றத விடையுமே இது வந்து டேஸ்ட்டே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரம்ஜான் டைமில் நிறைய பேர் வந்து ஃபாஸ்டிங் இருப்பீங்க இல்லையா, மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து சாப்பிடாமல் இருந்துட்டு ஈவினிங் மேலே சாப்பிடுவீங்கள்ல, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம காலையிலேருந்து அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஈவினிங் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்கள்லாம் ரொம்ப வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து நம்ம கடலை மாவு பயன்படுத்தி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது எந்த ப்ராப்ளமே வராது. நீங்கள் இதை வீட்டில் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் எப்போவுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாவு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சில சமயங்களில் கடலை மாவுக்கு பதிலாக நம்ம ஸ்வீட்லாம் செய்வோம்ல, அதுக்கு கூட இந்த துவரம்பருப்பு மாவை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூந்திலாம், காரா பூந்திலாம் செய்வோம்ல, அதுக்கு கூட இந்த மாவை பயன்படுத்திக்கலாம். ஆக்சுவலாக வந்து கடலை மாவு வந்து நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோமோ அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக அதுக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக இந்த மாவு வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம போண்டா, வெங்காய போண்டா செய்ய போகிறோம். கடலை மாவு 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு கூட அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாகவும் போட்டுக்கலாம். இல்லை கடலை மாவில் துவரம்பருப்பு மாவு கொஞ்சம் அதிகமாகவும், பச்சரிசி மாவு கொஞ்சம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக சோம்பு தூள் இருக்குல்ல, அது சேர்த்துருக்கேன். ஏன்னா சோம்பும் பெருங்காயம் தான் அந்த போண்டாக்கே நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இல்லையா, அதுக்காக. கூட வந்து நல்லா பொடியாக நறுக்குன்னா கொஞ்சமாக வெங்காயம் எடுத்திருக்கேன். லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க. இது நான் ரொம்ப கம்மியான அளவில் செய்கிறனால லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேன். இதே நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறீங்கன்னா தண்ணி தேவைப்படாது. வெங்காயத்தில் இருக்க தண்ணியே தாராளமாக போதுமானது. பட் நான் இது ரொம்ப கம்மியான அமௌண்ட்லையும் உடனே செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்றனால தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா பிசைஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே வந்து நல்லா வந்து உங்களுக்கு அந்த மாவில் அப்சர்வ் பண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் செய்யும்போது. இப்போ நான் உடனே செய்கிறனால தண்ணி கலந்துருக்கேன். இப்போ வந்து போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி கெட்டியாக வந்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் இந்த 2 ரெசிபி மட்டும் தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ மீதி ரெசிபியெல்லாம் நீங்களே செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை மாவுக்கு பதிலாக இது யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க, இந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு. இது கூட கொஞ்சம் சூடான எண்ணெயை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நான் அடுப்பில் வந்து இதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தியிருந்தேன். அதோடைய எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு இதை வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க, பெருசு பெருசாக வேணும்னா பெருசு பெருசாக போட்டுக்கோங்க. பஜ்ஜி வந்து நல்ல எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுக்கணும். சேம் அதே மாதிரி தான் இதையும் நல்லா குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி போட்டுட்டு கொஞ்சம், அதாவது நல்ல சூடான எண்ணெயில் போடணும். பட் வேகும் போது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். நல்லா அதிகமாக ஃப்ளேம் வச்சு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக வெந்துடும், உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.